ஹலோ நண்பர்களே! இன்று சூதாடிகளின் அறிவு கதைய பத்தி பார்ப்போமா? ராமு, சோமு என்ற 2 சூதாடிகள் இருந்தனர். அவர்கள் இருவரும் எப்பொழுதும் பகடை விளையாட்டில் அடிமையாகி இருந்தார்கள். ராமு எப்பொழுதும் விளையாட்டில் நேர்மையாகவும், சரியான பாதையில் முன்னேறவும் செய்தார். ஆனால் மாறாக சோமு தப்பான ஆட்டங்கள் ஆடி ஏமாற்றியே வருவார். ஒவ்வொரு முறையும் விளையாடும்போது சோமு தான் தோற்றுப்போகும் தருவாயில் பகடையை எடுத்து முழுங்கி பகடை காணாமல் போய்விட்டதாக நடித்து, மன்னிக்கவும் ராமு, பகடையை காணவில்லை, ஆகவே விளையாட்டு சமநிலை முடிந்ததாக கருதுகிறேன், ஆகவே நான் உனக்கு பணம் தர வேண்டிய அவசியமில்லை என்று ஏமாற்றி வந்தான். ராமுவும் சோமுவின் பொய்யான வார்த்தைகளை நம்பிக்கொண்டு, இதில் என்ன தவறு இருக்கிறது நண்பரே? பகடை தொலைந்து விட்டால் நான் என்ன செய்வது? நீ பந்தய பணத்தை கொடுக்க வேண்டியதில்லை என்று பதில் உரைத்தார். ஒரு நாள் ராமு சோமு தம்மை ஏமாற்றுவதை கண்டுபிடித்தார். சோமுவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று தீர்மானித்து பகடையில் லேசான விஷத்தை தடவி விளையாடுவதற்கு எடுத்து வந்தார். வழக்கம் போல் விளையாட்டில் சோமு தோற்று போகும் நிலை ஏற்பட்டவுடன் அவர் பகடைக்காயை முழுங்கிவிட்டார். அவர் வருந்தும்படி அவரது உடல்நிலை தீவிரமாக மோசமடைந்தது. ராமு அவரிடம் சென்று, நீ விரைவில் குணமடைந்து சாதாரணமாகி விடுவாய் நண்பரே. நான் மருத்துவரிடம் உனது உடல்நிலை குறித்து பேசிவிட்டேன். நீ எப்பொழுதும் ஏமாற்றிக் கொண்டே இருப்பதால் உனக்கு ஒரு பாடம் புகட்டவே விரும்பினேன். இனிமேல் எப்பொழுதும் ஏமாற்றுபவராக இருக்காதே என்றார். சோமு தன்னுடைய தவறை புரிந்து கொண்டு அதற்காக மிகவும் வருந்தினார். இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, விளையாட்டாவே இருந்தா கூட ஒருத்தவங்களை ஏமாத்தக்கூடாது. ஒருத்தவங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது நமக்கே திரும்ப வரும். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். பாய்.